இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பில் 85% உள்ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கும் எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்போம். வணக்கம் சுரேஷ், தற்போது தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு, இந்த மேல்முறையீட்டில் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன? அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கானது மேல்முறையீடு எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் மேல்முறையீட்டை தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறார்கள்? இது பற்றின விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க சுரேஷ். வணக்கம். அதாவது தமிழக அரசு மருத்துவ படிப்புக்கு 85% இடஒதுக்கீடு இடங்களை மாநில கல்வி பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்து கடந்த மாதம் 22ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சிபிஎஸ்இ மாணவர்கள் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஹரிச்சந்திர பாபு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தமிழக அரசின் பிறப்பித்த அந்த 85% இடஒதுக்கீடு வழங்கும் உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பிட்டிருக்கிறார். அந்த உத்தரவில் தீர்ப்பில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு என்பது பாரபட்சமானது, தன்னிச்சையானது, மறைமுகமாக நீட் தேர்வினுடைய நோக்கத்திலேயே தலையிடுவதை போல இருக்கிறது என்று அவர் தன் தீர்ப்பில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 14 இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14வது பிரிவின்படி சம உரிமை என்பது மறுக்கப்பட்டிருப்பதாக தனிநீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது தவறு. எந்த இடத்திலும் சம உரிமை என்பது மீறப்படவில்லை என தமிழக அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மாநிலத்துக்கான தேவைகளையும் பார்க்க வேண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ள இந்த மாநில அரசு அதன் அடிப்படையிலேயே மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த சுமார் 4 லட்சம் மாணவர்களுக்கு மேலானவர்களுக்காக இந்த ஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை சட்டமாக்கி செயல்படுத்துறதுக்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த தனி நீதிபதியுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அதே சமயம் தனி நீதிபதி தனது உத்தரவில் எந்த இடத்திலும் இந்த இடஒதுக்கீடை வழங்குவதற்கு மாநில அரசு அதிகாரம் இல்லை என்று எந்த இடத்திலையும் சொல்லப்படவில்லை என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.